இப்போ எதிர்பார்க்கவே இல்லை சோழனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா, நம்ம நிலாவும் சோழன் வந்துட்டு பிரிய போகிறாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா, வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் தெரியும். நம்ம வீடியோக்குள்ளே வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராகவ தான் சொல்லுவோம். ஏன்னா ராகவ பார்த்தீங்கன்னா, நம்ம சோழன்கிட்ட போயிட்டு இது வந்துட்டு ஏன் ஆளு, நீ வந்து பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது நமக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. சோழனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாக தான் இருந்திருக்குன்னு சொல்லுவேன். இருந்திருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருந்துச்சு கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா பாவம் நம்ம சோழன் வந்து எப்படியாவது நிலா வந்து பார்த்து நிலாவுக்கிட்ட வந்துட்டு பேசி பண்ணி லவ் பண்ணி ஏதாவது வந்து கல்யாணம் பண்ணி சேர்ந்து வாழலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆல்ரெடி கல்யாணம் பண்ணிட்டாங்க, பட் சேர்ந்து வாழலாம்னு நினைக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சேர்ந்து வாழ முடியாமல் போகுதுன்னு நினைக்கிறேன். முடியாமல் போயிடும்னு நினைக்கிறேன். என்னன்னா நம்ம ராகவ் வந்துட்டு உள்ளே பூந்து அது வந்து ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் கொடுக்குற மாதிரி இருக்குது நம்ம சோழனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம சோழனோட நம்பர் சேவ் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிலாவுக்கு வந்து கிஃப்ட் பண்ணியிருக்கிறாரு. நிலா கூட ஃபோட்டோ எடுத்துருக்கிறார் ராகவ். அதை வந்து அப்லோட் பண்ணுறது நம்ம சோழன் வந்து பார்த்து ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டார். என்னன்னே தெரியாமல் வீட்டில் பார்த்தீங்கன்னா கத்திட்டு இருக்கு. வீட்டுக்கு போனால் கத்த ஆரம்பிச்சுட்டாரு. நம்ம தம்பிகள்லாம் சேர்ந்துட்டு எல்லாத்தையுமே கத்த ஆரம்பிச்சு வல்லவன பாண்டியன்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டார். என்னடா சும்மா வந்து என்ன கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க, ஆமாடா போய் தான் சொன்னேன், என்னடா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவுமே வந்துட்டு அக்ரெசிவ் பேச ஆரம்பிக்கிறார். நம்ம நிலாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன இவங்க சோழன் வந்து ரொம்பவுமே ஈஸியாக எடுத்துப்பாரு. ஆனால் இன்னைக்கு வந்து ரொம்ப கோவப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவங்க கஷ்டப்படுறாங்க. என்னென்னு போய் பேச போனால் அதில் ஒரு கிளாஸ் ஆயிடுது. கிளாஸ் ஆனால் ஆமாங்க எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரிங்க நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துருங்க, தயவு செஞ்சு போயிடுங்க. நான் வந்து ரொம்ப கேஷுவலாக தானே சொன்னேன், இவர் ஏன் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு ஹைப்பர் ஆகி பேசிட்டு இருக்காரு, இவருக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. கடைசியில் தான் தெரிய வரும்னு நினைக்கிறேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நடேசன் அங்கிள் இல்லையா, அவர்கிட்ட வந்து உண்மையை சொல்ல போகிறாரு. இந்த மாதிரி ராகவ் வந்து ஏன் ஆளுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆனால் இவன் சும்மா வந்துட்டு சொன்ன பேசிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு வெளியே எந்திரிச்சு போயிடுறாரு. கடைசியாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல யாருமே இல்லை. நம்ம சோழனுக்கு பெரிய ஒரு பல்புன்னு தான் சொன்னேன். கண்டிப்பாக நம்ம சோழன் பண்ணுறது சில விஷயம் நல்லா இருக்குது, சில விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கடுப்படிக்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சோழனும் நிலா வந்து சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். பட் ஆனால் அது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்றது தெரியல. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். நிலா பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சிட்டு இருக்காங்க. ராகவகிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க, சோழன்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க, ஏதாவது ஒரு அவங்க கரியர்லையும் மாட்டிக்கிட்டாங்க. எல்லாத்துலேயுமே வந்துட்டு ரொம்ப மாட்டின ஒரு லூப் ஹோலில் மாட்டின மாதிரி ஆகிட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் நிலாக்கு என்னன்னா நம்ம சோழன் கூட இருக்கணுன்றது ஒரு சின்ன ஒரு ஆசை இருந்தாலும் நம்ம பாண்டியன் பல்லவன் கூட இருக்கணும், நம்ம நடேசன் அங்கிள் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப பெரிய ஆசையே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆசையே பார்த்தீங்கன்னா நம்ம சோழன் கூட இருப்பாங்கன்னு நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். பார்க்கலாம் எந்த அளவுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம சேரன் அண்ணனுக்கு என்ன பண்ணுறது, சோழன் வந்து இப்படி பண்ணுறதுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம சேரன் அண்ணனுக்கு ரொம்பவுமே வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸை அமைதியாக இருக்காரு. சோழன் ஏன் அப்படிலாம் பண்ணுறான், இப்படிலாம் பண்ண மாட்டானே, ஆனால் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கா, அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு இருக்கிறாரு. ஏன்னா ரொம்ப வெகுலியாக தான் இருப்பார். ரொம்ப இன்டெப்த்தாலாம் யோசிக்கிற ஒரு ஆள் கிடையாது. பார்க்கலாம் என்ன சீக்கிரமாக வந்துட்டு அவருக்கு வந்து நம்ம சோழன் வந்து என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாரா, இல்லை நம்ம நிலாஜ் வந்து சொல்ல போகிறாங்களா, இல்லை நடேசன் அவர்களை வந்து சொல்ல போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்லவனை வேற வந்து நம்ம சோழன் வந்து சும்மா திட்டிவிட்டாரு, இருக்கிற சும்மா எங்களை கிண்டல் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவன் நிலா கூட வந்துட்டு ஹக் பண்ணாங்க, ஐ லவ் யூ சொன்னாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்த கதை விட்டுட்டு இருந்தார். அந்த கதையை வந்துட்டு இவன் வந்து நம்ம பல்லவன் வந்து எல்லா சபையில் ஓப்பன் பண்ணுறவங்க ஓப்பன் பண்ணி விட்டாரு. அது ரொம்ப வந்துட்டு நம்ம சோழனுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். கண்டிப்பாக வந்துட்டு நிலாவும் சோழனும் சேரணும்னு நம்ம நினைக்கிறோம். பார்க்கலாம் எவ்வளோ சீக்கிரத்தில் வந்து சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ராக உள்ளே வந்துட்டு பிரிப்பாரா, இல்லை என்ன பண்ண போகிறாருன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்.